அவனது சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா விதமான நற்காரியங்களை நல் அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. குறிப்பாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய இஅ்திகாஃபை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்றி தருவானாக. அன்பானவர்களே, இன்று 30வது ஜுஸு ஓதப்பட்டது. சுமார் 20 ரக்காத்துகளில் 15 சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டன. பக்கங்களின் அடிப்படையில் 16 பக்கங்கள் ஓதி முடிக்கப்பட்டது. நபஉ என்ற அத்தியாயம், நாசிஆத் என்ற அத்தியாயம், அபஸா என்ற அத்தியாயம், தக்வீர் என்ற அத்தியாயம், இன்ஃபிதார் என்ற அத்தியாயம், முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயம், இன்ஷிகாக் என்ற அத்தியாயம், புரூஜ் என்ற அத்தியாயம், தாரிக் என்ற அத்தியாயம், அலா என்ற அத்தியாயம், ஆஷியா என்ற அத்தியாயம், ஃபஜர் என்ற அத்தியாயம், பலத் என்ற அத்தியாயம், ஷம்ஸ் என்ற அத்தியாயம், கடைசியாக லைல் என்ற அத்தியாயம், ஏறத்தாழ 15 சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டன. இன்னும் 22 சூறாக்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அது நிறைவு பெறும். அல்லாஹ் அதை கேட்கிற நசீபையும் நமக்கு தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட இத்தனை சூறாக்களில் நாம் பார்க்குகிற செய்தி குபிரத் என்ற அத்தியாயம். அல்லாஹ் அந்த சூறாவை கியாமத் நாளில் நடைபெறுகிற நிகழ்வு குறித்தும் பேசுகிறான். அதே சூறாவால் ஒரு பெண்மணி முஸ்லிமான வரலாறையும் பதிவு செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இஸ்லாத்திற்காக வேண்டி முதலாக ஷஹீதான குடும்பம் சுமையா என்ற அடிமை பெண்ணினுடைய குடும்பம். இந்த பெண்மணி இந்த சூறாவால் தான் முஸ்லிமானார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அம்மாவுக்கு ஒரு கணவர், 2 ஆண் பிள்ளைகள். மூத்த பையன் அம்மார், இவர் தான் முதல்ல முஸ்லீம் ஆகிறார். ஒரு நாள் நைட்டு இவர் வீட்டுக்கு வரல. விடிய எதிர்பார்த்தாங்க. இவங்க அடிமையான குடும்பம், வெளியெல்லாம் போய் தேட முடியாது, எந்த சுதந்திரமும் கிடையாது. அடிமையான ஒரு ஃபேமிலி, குடும்பமே அடிமை, கொத்தடிமைகள். அந்த குடும்பத்தில் ஒரு வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இரவு முழுவதும் அவர் வீட்டுக்கு வரல. சுபுவுடைய நேரத்துல தான் மகன் அம்மார் வீட்டுக்கு வர்றார். இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, நைட்டு ஃபுல்லா நீ எங்க இருந்த, யார் வீட்டில் இருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவர் சொன்னாரு, நான் தாருல் அர்கமில் இருந்தேன். இஸ்லாத்தினுடைய முதல் பாடசாலை, தீனுடைய முதல் மஷூரா கல்வி நடைபெறுகிற இடம் தாருல் அர்கம் என்ற வீடு. அந்த வீட்டில் தான் இந்த நைட்டு ஃபுல்லா இருந்தேன். அந்த அம்மா கேட்டாங்க, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏற்கனவே இங்க பிரச்சனையா இருக்கு. நீ முஹம்மதை பின்பற்றியா? அவரை ஏத்துக்கிட்டியா? அவர் கூடயா இருக்கிற? வெளியே தெரிஞ்சா நமக்கு கொடுமைகள் நிறைய நடக்கும். நம்ம எல்லாம் அடிமைகள், நமக்கு உரிமை கிடையாது, நீ அதை விட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சுமையாவுடைய கணவர் அம்மார் நிற்கிறார். யாசிர் சொல்கிறார், மகன் தான் யாசிர், கணவர் தான் அம்மார். அப்ப கணவர் கையில் ஒரு சிலையை வச்சிருக்கிறார். பேச்சு வழக்குல இந்த அம்மா சிலையை தட்டி விட்டுருவான். அந்த சின்ன சிலை கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்பதான் இந்த பையன் சொன்னாரு, இந்த சிலை கேட்கவும் செய்யாது, பதிலளிக்கவும் செய்யாது, நன்மையும் தராது,
தீமையும் தராது, எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த சிலையை நீங்கள் வணங்குகிறீர்கள், நான் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை தான் வணங்குகிறேன். அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நேற்று என்ன வசனம் இறங்கியது என்று தெரியுமா? கொவ்விரத் என்ற வசனம் இறங்கியது. உலக அழிவு நாளை அது பேசியது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெண் பிள்ளை பிறந்தப்ப எங்க அத்தா அதை கொண்டு போய் குழிய தோண்டி புதைச்சிருவார். உயிரோடு என்னுடைய மூத்த சகோதரி புதைக்கப்படும். இரண்டாவது பிறந்ததும் பெண் பிள்ளை, அதுவும் உயிரோடு கொண்டு போய் குழி தோண்டி புதைக்கப்படும். மூணாவது நான் பிறந்தேன். நான் ரொம்ப அழகா இருந்தேன், அதனால என்னைய எங்க அத்தா குழி தோண்டி புதைக்கல, உயிரோடு விட்டுட்டார். அன்னைக்கு உயிரோடு விட்டதால் தான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு நிக்காஹ் ஆனது, எனக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்திருக்கிறீர்கள். அப்ப சொன்னார் அந்த சஹாபி, தாயே, எந்த சகோதரிகள் புதைக்கப்பட்டார்களோ அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். ஏன் அவர்களை புதைத்தீர்கள், அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று அவர்களை அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் நீதமானவன், நியாயமானவன். அநீதம் இழைக்கப்பட்டால் கண்டிப்பாக விசாரணை உண்டு என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் இந்த அம்மாவுக்கு இஸ்லாத்தினுடைய ஈர்ப்பை கொடுத்தது. அடிமையாகவே இஸ்லாத்தை ஏற்றார்கள். குடும்பமே முஸ்லிமானியில் ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயினுடைய ஈமானை நமக்கு தருவானாக. அழகிய முறையில் தான தர்மத்தை அவர் கொடுக்குகிறார். இந்த ஆயத்திற்கு கீழ் எழுதப்படுகிற சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தன் வாழ்க்கையில் பல அடிமைகளை அளவுக்கு மீறி காசை கொடுத்து, உரிமை கொடுத்து முஸ்லிமாக ஆக்கியவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் பாங்கு சொன்ன சஹாபி. சொர்க்கத்தினுடைய காலடி அவர்கள் நடந்த சப்தத்தை நாயகம் கேட்டிருக்கிறார்கள். அந்த சிறப்பை பெற்ற பிலாலை காசு கொடுத்து வாழ்க்கையை கொடுத்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பட்டியலில் ஜின்னீரா என்ற ஒரு பெண் அபூ ஜஹலிடம் அடிமையாக இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க, சூடு வைக்கப்படுறாங்க, ரோட்ல படுக்க வைத்து அடிக்கப்பட்டார்கள், பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட ஜின்னீரா அந்த கொடுமையால் அவங்க கண் பார்வை போயிரும். அந்த பெண்மணி பெற்றார்கள். சொன்னார்கள், என் இறைவன் எனக்கு பார்வையை திருப்பி கொடுத்தாள். சந்ததிகளை மாற்றி தந்தருவானாக. வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.